நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமாக அருமை விருமையாக வளர்த்து வருகிறார். வளர்த்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்க வேண்டுமென்று அந்த குழந்தை மாவிலே பிறந்த காரணத்தாலும் பெரும்புலையனுக்கு குலதெய்வம் இசைக்கு அம்மன் இரண்டையும் சேர்த்து மாவுசைக்கு என்று பெயரிட்டு அழகாக வளர்த்து வருகிறார்கள். அந்த மாவுசைக்கு எப்படி வளர்ந்து வருகிறார்கள்? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து 12 வயது பருவமங்கையாக திகழ்கிறார். அழகு அழகு அப்படி அழகு. பெரும்புலையன் தன் மகளுடைய அழகை பார்த்து என்ன எண்ணுகின்றான்? மகளுக்கு அழகு போதாது, அழகாக நகை போட்டு அலங்கரிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பெரும்புலையன் மனசில் நினைக்கும் போது கையில எந்த பொருளுமே கிடையாது. அஞ்சனம் ஐபோட்டு ஆராய்ந்து பார்க்கிறார். அஞ்சனம் ஐபோட்டு ஆராய்ந்து பார்க்கும் போது மாயாண்டி சுடரேசனுடைய காவல் இருக்கின்ற 7 கிடாரம் திரவியத்தையும் பார்த்தார். ஆஹா, வாய்த்தா போலே வாய்த்தேரேக்கு ஏசான மூலையில் இருக்கின்ற 7 கிடாரம் திரவியத்தையும் பார்த்தான் பெரும்புலையன். உடனே தன்னுடைய பூதங்கள் எல்லாம் அனுப்பி அந்த திரவியத்தை களவு செய்து வரும்படி அனுப்பி வைக்கிறார். அந்த திரவியத்தை களவு செய்து கொண்டு வருகின்றது மாயாண்டி சுடலகேசன். காடு சுற்றி வேட்டையாடச் சென்ற பின்பு மாயாண்டி இல்லாத நேரத்திலே பூட்டை உடைத்திட்டது, பொக்குஷ பெட்டியை தூக்கிட்டது. 7 கிடாரம் திரவியத்தை தூக்கிக் கொண்டு ஏழோ பாடிக்கொண்டு பெரும்புலையினிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறது. இங்கு மாயாண்டி சுடலகேசன் வேட்டையாடி விட்டு வந்து பார்க்கின்றார். திரவியத்தை காணவில்லை. பகவதி இடத்திற்கு வந்தான். மாயாண்டி என்ன கேட்கிறார்? அம்மா பகவதி, ஒரு நாளுமில்லா திருநாளாக என்னுடைய காவல் இருந்த 7 கிடாரம் திரவியத்தையும் களவு செய்து போயிருக்கிறது. பூட்டை உடைத்து பொக்குஷத்தை தூக்கி இருக்கிறது. என்னுடைய காவல் இருக்கக்கூடிய திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் அவ்வளவு தைரியம் யாருக்கு வரும்? அப்படிப்பட்ட ஆள் யார் என்பது உனக்குத்தான் தெரியும். எனக்கு இப்பவே வாழ்த்தி வரம் கொடுத்த வல்லையத்தை கையில் கொடம்மா என்று புறப்பட்டார் மாயாண்டி. பார்த்தாள் மங்கை பகவதி. மகனே மாயாண்டி, அம்மா, நம்ம திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் வேற யாரும் களவெடுக்க முடியாது. அப்படி யாரா இருக்கணும் தாயே? மலையாள தேசத்திலே வாழ்ந்து வருகின்ற மாகாளி புலையன் தான் எடுத்திருப்பான். பொல்லாத புலையனப்பா மகனே, போக வேண்டாம் கண்மணியே. மகனே மாயாண்டி, அம்மா, நம்ம திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் வேற யாரும் களவெடுக்க முடியாது. அப்படி யாரா இருக்கணும் தாயே? மலையாள தேசத்திலே வாழ்ந்து வருகின்ற மாகாளி புலையன் தான் எடுத்திருப்பான். பொல்லாத புலையனப்பா மகனே, போக வேண்டாம் கண்மணியே. என் மகனே மாயாண்டி, அம்மா, அந்த மாந்திரவாதி பெரும்புலையன் மையோடு சிமிழோடு மாந்திரீக தொழிலோடு வாழ்ந்து வருகிறான். அப்படியா? உன்னை பார்த்தானே ஆனால் சிமிழுக்குள்ளே பிடித்து அடைத்து விடுவான். மகனே, நீ போகவே வேண்டாம். என் திரவியம் தானே போனாலும் போகட்டுமடா. என் மகனே, நீ போகவே கூடாது. சரி மகனே மாயாண்டி, போற்றி வரம் கொடுத்து பொன்பிலம்பை கையில் கொடுத்து மாயாண்டி அனுப்பி வைக்கிறாள் மங்கை பகவதி. சரி, மாயாண்டி சுடலகேசன் பார்த்தார். நமக்கு பொருத்தமான வடிவத்தோடு போக வேண்டும் என்று பாம்பாட்டி சித்தனை போல் வடிவம் எடுத்தார். மலையாள தேசத்திலே மாந்திரவாதி பெரும்புலையின் அரண்மனை பக்க தெருவிலே வந்து எப்படி பாம்பாட்டு விளையாட்டு காட்டுகின்றார்? எப்படி பாம்பாட்டுறார்? 1000 முழ கம்பத்தின் மீது இருந்து பாம்பு விளையாட்டு காட்டுகிறார். சரி, மாவுசைக்கு பெண்ணாளுடைய தோழி பெண்கள் எல்லாம் பாம்பு விளையாட்டை பார்த்துவிட்டு, அடியே மாவுசைக்கு, அடே அப்பா, உங்க வீட்டு பின்புறத்திலே பாம்பு விளையாட்டு காட்டுவதை பார்த்தால் என்ன அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னவுடனே மாவுசைக்கு, அடியே நானும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறதடி. அப்படியா? மாவுசைக்கு அழைத்துக் கொண்டு பத்தடுக்கு மாடிக்கு வருகிறார்கள். இங்கு பாம்பு விளையாட்டை பார்க்கும் போது மாவுசைக்கு மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய வைரக்கல் ஒளிவானது மாயாண்டியுடைய முகத்திலே பட்டது. பார்த்தார் மாயாண்டி. இங்கு பாம்பு விளையாட்டை பார்க்கும் போது மாவுசைக்கு மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய வைரக்கல் ஒளிவானது மாயாண்டியுடைய முகத்திலே பட்டது. பார்த்தார் மாயாண்டி. ஆகா, திரவியத்தை களவு செய்த கல்வனை கண்டுவிட்டேன். இவள்தான் புலையின் மகள் மாவுசைக்கியா? பண்டார கிழவனை போல் வடிவம் எடுத்து மாவுசைக்கு இடத்திலே அரண்மனையிலே வந்து பிச்சை கேட்கிறார். மாவுசைக்கு முன்வாசலுக்கு வந்தா பின்வாசலுக்கு வர்றார், பின்வாசலுக்கு வந்தா முன்வாசலுக்கு. மாவுசைக்கு பெண்ணை அலைய வைத்து பார்த்தார் மாயாண்டி. பாப்பா பிச்சை பார்த்தாள் மாவுசைக்கு. ஏ கிழட்டு பண்டாரம், பிச்சை வாங்க வந்தவன் பிச்சை வாங்கிவிட்டு பேசாமல் போக வேண்டியதானே, என்னை முன்னும் பின்னும் அலைய வைத்து பார்க்கிறாய். பேத்தி மாவுசைக்கு, என்ன அவ்வளவு லேசா நினைச்சிட்டியா? நாம் கஞ்சு வாங்க வந்த நினைச்சிட்டியா? உனக்கு கணவனாத்தான் வந்திருக்கேன். அண்ணன் வாங்க வரவில்லை, உனக்கு ஆளனாக வந்திருக்கிறேன். அது வேற வேண்டியதான். ஏ தாத்தா, தாத்தா தாடி நரைச்சா என்ன தாத்தாவுக்கு அம்போட்டு ஆசையும் நரைச்சா போகும். தாத்தா இவ்வளவு வயசான காலத்துல கொஞ்சம் வயசு பொண்ண கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே, தாத்தாவுக்கு ஓ மேல